3 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்து அந்த 3 படத்தையும் ஹேட்ரிக் ஹிட் அடிக்க வச்சு நம்ம பிரதீப் ரங்கநாதன் இருக்கார்ல, துப்பாக்கி எப்படி பிரதீப் அவர் நடித்த டிராகன் படத்தில் அவரோட காலேஜ் பிரின்சிபல் வந்து திருப்பி அவர்கிட்ட அந்த 48 அரியரை கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தா அவரோட பணக்கார வாழ்க்கையும் அவர் கையில் இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அவரோட கல்யாணமும் நின்றுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் பிரின்சிபல் வந்து பிரதீப் கிட்ட அந்த மாதிரி 48 அரியர் கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தா அவரோட பணக்கார வாழ்க்கையும் சரி அவரோட கல்யாணமும் சரி பிரின்சிபல் வந்து வான் பண்ண கொஞ்ச நாள்லேயே அதை அவர் கை விட்டு போயிட்டு, பிரின்சிபல் வந்து வான் பண்ணாமல் இருந்திருந்தா அவரோட அந்த பணக்கார வாழ்க்கை கை விட்டு போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் அவரோட கல்யாணமும் நின்றுட்டுருக்கோம். சரி, ஓகே. ஆனால் அவர் வான் பண்ணி 48 அரியரை கிளியர் பண்ண பிறகும் அவரோட வாழ்க்கை கடைசியில் அவர் கையை விட்டு போகிற மாதிரி தானே முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாச்சும் படத்தை நல்லா நீங்கள் ஒத்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். கிளைமேக்ஸில் பிரதீப்போட கையிலேருந்து அதாச்சும் டிராகன் கையிலேருந்து அந்த பணக்கார வாழ்க்கை அவர் கையை விட்டு போகிறதுக்கும் பிரின்சிபல் வந்து வான் பண்ணாமல் இருந்து அவர் அந்த பணக்கார வாழ்க்கை அவர் கையை விட்டு போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. படத்தோட இன்டர்வல் போர்ஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் சீன் கழிச்சு டிராகனுக்கு வந்து ஃபேக் டிகிரி ரெடி பண்ணுறதுக்கு கன்சல்ட் பண்ண இந்த படத்தோட டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பேக்ரவுண்ட் நோட்டிஃபிகேஷனில் போலீஸ்கிட்ட மாட்டின்னு இருப்பார். அதாச்சும் அவரும் டிராகன் மாதிரி 35 அரியர் வச்சு அரியர் கிளியர் பண்ண முடியாமல் ஃபேக் டிகிரி ரெடி பண்ணி தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பேக்ரவுண்ட் நோட்டிஃபிகேஷனில் அவர் மாட்டிப்பார். ஸோ பிரின்சிபல் வந்து டிராகன் கிட்ட 48 அரியர் கிளியர் பண்ணுன்னு சொல்லாமல் இருந்திருந்தா டிராகனும் இவரை மாதிரி நியூஸில் வந்து பேப்பரில் இவர் பேர் வந்து நிறைய இவர் பேரே டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் அவர் எடுக்கிற முடிவுனால என்னதான் சொந்தக்காரங்க முன்னாடி அவர் அசிங்கப்பட்டிருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஹானஸ்டியும் தன்னால் மற்றவனோட வாழ்க்கை கெடக்கூடாதுன்ற அந்த நல்ல எண்ணத்தையும் எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து டிராகனுக்கு உபத்திரம் பண்ணல, உதவி தான் பண்ணியிருக்காரு.